வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இணையத்தில் வைரலாகும் டிஆர்பி ராஜா மற்றும் அக்கா கனிமொழி வீடியோ. அந்த வீடியோவை திமுக தலைமை பார்த்தா கண்டிப்பா பதட்டம் அடைவாங்க. அதுக்கு என்ன காரணம் என்ற விஷயம் சொல்ல போறேன். அந்த வீடியோவையும் காட்ட போறேன். இந்த வீடியோவை மிஞ்சுகின்ற அளவுக்கு இன்னொரு வீடியோவையும் தர போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா அந்த 2 வீடியோவையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ நீங்க அந்த வீடியோவை பாருங்க. 500 கடைகளுக்கு மேல கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. 500 கடைகளுக்கு மேல. இந்த வீடியோவில் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னு வச்சுங்களேன், நம்முடைய அமைச்சர் கோவி செழியனை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருப்பார். எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார். அக்கா கனிமொழி அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் டிஆர்பி ராஜா ரொம்பவே பதட்டத்தில் இருப்பார். அவருடைய பதட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக பத்திரிகையாளர்களை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும், இந்த ஆட்டத்தை கலைத்தாதான் நாம தப்பிக்க முடியும்டா அப்படின்னு அவருக்கு எண்ணம் கொண்டு என்ன சொல்றாரு, வேற ஏதாவது கேள்வி இருக்கா, கிளம்புங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களை விரட்டத்திலே இருக்கிறார். ஏன் தெரியுமா, இப்ப கனிமொழி இடத்துல மைக்க நீட்டின பத்திரிகையாளர்கள் நாளைக்கு நம்முடைய டிஆர்பி ராஜா இடத்துல மைக்க நீட்டாங்கன்னா சோழி முடிஞ்சது. அதனாலேயே இந்த ஆட்டத்தை கலைக்கணும் என்ற ஒரே பதட்டம் மட்டும்தான் நம்ம டிஆர்பி ராஜா கிட்ட இருக்கிறது. சரி, அப்படி என்னப்பா அவருக்கு பதட்டம், அக்கா கனிமொழி தானே பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. கொஞ்சம் கனிமொழி அவர்கள் பேட்டி அளிப்பதையும் டிஆர்பி ராஜா அவருடைய பதட்டத்தையும் கொஞ்சம் விளக்கணும்னா நான் கொஞ்சம் பேசணும். நம்ம திமுக அரசாங்கமானது 2021 தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்திருக்குது. என்ன தேர்தல் வாக்குறுதி என்று பார்க்கின்ற பொழுது, நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையை படிப்படியாக மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மதுக்கடை தொடர்பாக ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்தது. அப்படி எழுகின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் மது விற்பனை சரியா போலையோ அந்த கடைகளை எல்லாம் கணக்கிட்டு ஒரு 500 கடையை தொடக்கத்தில் மூடினாங்க திமுக ஆட்சி வந்த பிறகு. ஆனால் அதற்கு பிறகு மதுக்கடைகளை மூடவும் இல்லை, எண்ணிக்கையை குறைக்கவும் இல்லை. ஆனா அதற்கு மாறாக என்ன பண்ணாங்க தெரியுமா, இருந்த மதுக்கடைகளை அதிகரிச்சிட்டாங்க, பார்களை அதிகரிச்சிட்டாங்க, எலைட் பார், எலைட் மதுபான கடைகள் என்று சொல்லிட்டு மது விற்பனையை அதிகரிக்கக்கூடிய முயற்சியில இறங்கிட்டாங்க. அதனால பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது படிப்படியாக மதுக்கடையை மூடுறது தானே, ஆனா ஆட்சியே முடிய போகுது, இப்போ மதுக்கடையை மூணு மாதிரி தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்போவாவது மக்கள் நலன் சார்ந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்களே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது. அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மதுக்கடையை மூடணுமே அப்படிங்கிறாங்க. எப்ப மூடினீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டிஆர்பி ராஜாவுக்கு அங்க பதட்டம் அதிகரிக்குது இந்த மாதிரி பதிலளித்துக் கொண்டே இருக்கின்ற போது. ஏன்னா அக்கா கடந்த காலங்களில் பேசுனது அந்த மாதிரி. என்ன பேசினாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையை மூடுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது, மதுக்கடையை மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திமுகவினர் நடத்துகின்ற மது ஆலையை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, நாங்க மதுக்கடையை மூடினா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எங்க கட்சிக்காரங்க மது ஆலையை மூடிடுவாங்க, வேற தொழில் பார்ப்பாங்க அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. இப்போ அக்கா கனிமொழி இடத்துல பத்திரிகையாளர்கள் மதுக்கடை மூடுறதை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. ஆனா உடனடியாக டிஆர்பி ராஜா கிட்ட மைக்க நீட்டி, உங்களுடைய மது ஆலையை மூடுவீங்களா மூட மாட்டீங்களா, பொதுமக்கள் பாதிப்படைகின்றாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது. ஸோ அதனால கடந்த கால நினைவுகள் நம்முடைய டிஆர்பி ராஜாவுக்கு வந்து போகுது. அவ்வளோ பெரிய கம்பெனியை மூடுறதுக்கு கேள்வி கேட்டுட்டானா எவ்வளோ கோடி நஷ்டம். அதனால தான் இந்த ஆட்டத்தை கலைக்கணும் என்று சொல்லி நம்ம டிஆர்பி ராஜா பதட்டத்தில் இருந்தாரு. அக்கா கனிமொழி அவர்கள் 2016 மொத்தமாக ஒரே கையெழுத்துல மதுக்கடையை மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2021 அதிமுக ஆட்சியில இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க, படிப்படியா மதுக்கடையை மூடுவோம்னு சொன்னாங்க, மது ஆலைகளையும் நாங்க மூடிவிடும் சொன்னாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. இது மட்டுமா பத்திரிகையாளர் கேட்டாங்க, நம்ம அக்கா கனிமொழி இடத்துல நீட்டை நீக்குவோம்னு சொன்னீங்கல்ல, நீட்டை நீக்கினீங்களா, இப்ப மீண்டும் எப்படி தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐயா இந்த சட்ட போராட்டம் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இண்டி கூட்டணியானது ஆட்சிக்கு வரல, இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா நீட்டை நாங்க நீக்கி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்களே, ஒத்த கையெழுத்துல நீட்டை நீக்கிடுவோம்,
அதற்கான சூட்சுமம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அல்லவா சொன்னீங்க. அதுலயும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டை நீக்கிற ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொன்னார் இல்லைங்களா. ஆனால் இதுவரைக்கும் நீட்டை நீக்கவே இல்லையே. உங்களை நம்பி எத்தனை மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீட்டை எழுதி ஃபெயில் ஆகி உயிர் துறந்திருக்கின்றார்கள். திமுக ஆட்சி வந்த பிறகு 21 பேர் உயிர்ந்திருக்காங்கல்ல. அப்போ நீட்டை நீங்க நீக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. சட்ட போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே தானே அதிமுகவும் சொல்லிச்சு. அன்னைக்கு நீங்க வந்து இந்த சட்ட போராட்டம் யாரால செய்ய முடியாது, துணிச்சல் இருந்தா அதை நீக்கிறதுக்கான ரகசியம் தெரிஞ்சா, மானம் இருந்தா, ரோஷம் இருந்தா, வக்கு இருந்தா இந்த எடப்பாடி பழனிசாமி ஒத்த கையத்துல நீக்கலாம். அந்த தைரியம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல அப்படின்னு அல்லவா பில்டப் போட்டீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கல. கடந்த கால நினைவுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இந்த இடத்துல. அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதியை முழுமையா நாங்க நிறைவேற்றி விட்டோம். அதனால அடுத்து வருகின்ற தேர்தல் அறிக்கையானது திமுகவுடைய வெற்றிக்கு கதாநாயகியாக இருக்க போது. 2026ல இது கதாநாயகி. ஆனா அதே 2006ல எங்களுடைய தேர்தல் அறிக்கையானது கதாநாயகனாக இருந்தது. மக்களுடைய எண்ணங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் இப்ப ரெடி பண்றது அப்படின்னு சொன்னாங்க. மாதா மாதம் மின் அளவீடு எடுக்கிறோம், மின் கட்டணமானது குறைந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க மாதா மாதம் மின் அளவீடு எடுக்கலீங்களான்னு கேட்டா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திக்கிட்டு இருக்கும்ல, ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திட்ட பிறகு மாதா மாதம் மின் அளவீடு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வருவாயில கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தையும் சரி அந்த வாக்குறுதியும் சரி இவங்க நிறைவேற்றவே மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் கடங்கார அரசாங்கம். கடன் வாங்கி எந்த தொழிலையும் தொடங்கல, எதன் மீதும் முதலீடு பண்ணல, எல்லாமே இலவசத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க. அரசாங்கத்துக்கு வருமானம் வரல, வருகின்ற வரி மட்டும்தான், சாராய கடை வருமானம் மட்டும்தான், மின்சார கட்டணம் வருது இல்ல அதுங்க மட்டும்தான் இவங்களுக்கு நேரடி வருமானம், வேற எதுவுமே இல்ல. அந்த மின்சார கட்டணத்தை மாதம் மாதம் அளவீடு எடுத்து அதுவும் குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு எவ்வளவுதான் மானியம் தரது. அதனால அப்படியே தேர்தல் வரைக்கும் உருட்டி விடுவார்கள். அதிமுக ஆட்சியில் வந்த பல திட்டங்களை நிறுத்தி விட்டார்கள். கடைசியில 18 வயது நிரம்பவர்கள் ஓட்டு போனதுக்காக லேப்டாப் கொடுத்தாங்க. அதனால மீடியா பலத்தினால இத்தனை நாள் ஏமாற்றி கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு பொதுமக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைய நிறைவேற்றவில்லை, மீண்டும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்காக உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது. ஏன்னா காலங்கள் தோறும் மக்களுடைய தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து அரசாங்கத்துக்கு கடமை இல்லையா. அதனால வந்து இவங்க இந்த வருஷம் என்ன தேவை அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சேர்க்கறதுக்காக கேட்க வந்திருக்காங்களாம். செய்தியாளர்களும் கொஞ்சம் துணிச்சலுடன் வந்து கடந்த கால தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றவில்லை, இப்ப வாக்குறுதி கொடுத்தா எப்படி மக்கள் நம்புவாங்க அப்படின்ற கேள்வியும் கேட்கிறாங்க. அதுல தான் டிஆர்பி ராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுக்கடை மூடுறது தொடர்பாக கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரே பதட்டம். அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம ஏகப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல, அதோட பொதுத்தளத்தில் வைத்த வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் 505 வாக்குறுதிகள். ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏகப்பட்ட தேவைகளும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இருக்குது. அவற்றையெல்லாம் தனித்தனி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் நிறைவேற்ற வேண்டிய தேர்தல் அறிக்கை ஒன்று கூட நிறைவேற்றல இந்த அரசாங்கம். அதனால மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை நோண்டி எடுத்து இதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது. அதனால பத்திரிகையாளர் இடத்துல ஓடிவிட வேண்டும் அப்படின்னு கனிமொழி அக்காவும் நம்மளை பற்றி யாரும் கேள்வி கேட்டக்கூடாது என்பதனால பதட்டம் அடைகின்றார் நம்ம டிஆர்பி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும். கேள்வி கேட்டானா பதில் இல்லையே, பதில் சொல்லவில்லை என்றால் இணையத்துல வீடியோ வைரல் ஆயிடுமே. இந்த பதட்டமான வீடியோ இணையத்தை செமையா கலக்கு. இப்போ ஒரு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ என்னன்னு கேக்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜனவரி 26 குழந்தைக்கு கூட தெரியும் குடியரசு தினம் அன்றைக்கு மதுக்கடைகளானது மூடப்பட்டிருக்கும். ஆனால் கோயம்புத்தூர்ல மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய மதுக்கடையில எவ்வளவு கூட்டம் கூடுது பாருங்க. எப்போதும் சரி இந்த தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை இருக்குல்ல, அந்த நெடுஞ்சாலைகள்ல டாஸ்மாக் கடையே இருக்கக்கூடாது. அன்புமணி ராமதாஸ் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்து ரோட்டோரம் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை அகற்றுவதற்கான உத்தரவு பெற்று வந்தார். ஏன்னா சரக்கு வாங்குறான், பக்கத்தில் இருந்த பார்ல குடிக்கிறானோ இல்ல ரோட்டு ஓரம் உட்காந்து குடிக்கிறானோ தெரியாது. ஆனால் குடிச்சு விட்டு போதையினுடைய மயக்கத்துல ரோட்லயே விழுந்துடுறான், விபத்துகள் ஏற்படுது. அதனால சாலை ஓரம் இருக்கக்கூடிய கடைகளை அகற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கி வந்தாங்க.
ஒரே நாள்ல 3700 கடைகள் மூடப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்துல. நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கடைகள். ஆனா இங்க மெயின் ரோட்லயே கடையை திறந்து வைப்பதும் இல்லாம குடியரசு தினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கள்ளத்தனமாக மது விற்பனையாவது நடக்குது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, ஐயா ஜனவரி 26 கடை லீவு தான், ஆனா அதுக்கு முன்னால எவ்வளவு சரக்கு வித்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 25ஆம் தேதி ஒரே ஒரு நாள் மட்டும் 225 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வித்திருக்கு. 225 கோடி ஒரு நாள் சரக்கு. அப்படின்னா நம்ம நாட்டில் குடிக்காதவன் எவனுமே இல்லையா அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள வருதுங்க. அதுலயும் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமாக ஜனவரி 26ஆம் தேதி மது வித்தாங்க. ஆனா அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த மது விற்கிறாங்களா? அப்போ மதுவை சட்டவிரோதமாக விற்கின்ற பொழுதும் நடவடிக்கை கிடையாது, கள்ளத்தனமாக வீட்டில் கொண்டு போய் மது விற்கின்ற பொழுதும் நடவடிக்கை கிடையாது. ஏன்னா கள்ளத்தனமாக வீட்டில் விற்கிறவன் யாரான்னு பார்த்தா திமுக காரன். டாஸ்மார்க்கில் சட்டத்துக்கு விரோதமாக லீவு நாள்லயும் மது விற்பது கவர்மெண்ட்டுக்காக. அதனால எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கமானது 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்கும். இந்த சமுதாயம் அழிஞ்சா என்ன இருந்தா என்ன, என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு பணம் வந்தா போதும் என்பதனாலேயே இவங்க மதுவை வித்து தள்ளுறாங்க. மக்களுடைய வாழ்வாதாரமும் நாசமா போகுது. ஸோ இப்பேற்பட்ட கவர்மெண்ட் ஆனது இருக்கணுமா என்பதுதான் எல்லாருடைய கேள்வி. அதாவது தீமையினுடைய வேற தேடிக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன், இந்தியா முழுவதும் காங்கிரஸ்காரன் கொண்டு வந்த பிரச்சனையா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் சட்டவிரோதமான செயல்களை நோண்டிக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன், அது திமுகவுடைய அடியில போய் முடியும். அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரங்களை 2 கட்சிகளும் தவறா பயன்படுத்துவது மட்டும்தான் இவருடைய வாடிக்கை. இந்த ஆட்சிக்கு வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைச்சிருந்தான்னு வச்சுங்களேன், ஆண்டுக்கு ஆண்டு அரசு பள்ளியில மாணவர்கள் படிக்கின்ற எண்ணிக்கையானது அதிகரித்திருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஆண்டுக்கு ஆண்டு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைந்து தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்குது. அப்போ திமுக ஆட்சியானது யாரை வளர்த்திருக்குது, எப்பேற்பட்ட விஷயங்களை தமிழகத்தில் செஞ்சிருக்குது அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க. நியாயமான கேள்வியை கேட்டோம்னா பாஜக வந்துடும் அப்படின்னு சிறுபான்மையினர்களை ஏமாத்துவது. சரிடா, ஏண்டா இதெல்லாம் எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்திய, ஏன் செய்யல அப்படின்னு நாம கேட்டோன்னு வச்சுங்களேன், டேய் நம்முடைய உரிமைகள்லாம் படி போகுதுடா, நம்ம மொழி அழிச்சிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பாஜக என்ற பூதத்தையும் மொழி என்ற வெறியும் நமக்குள்ள திணிச்சு அப்படியே மடைமாற்றி விடுவார்கள். அப்படி இல்லையா ஊடகத்துல எதையாவது ஒண்ணு செஞ்சு பிரேக்கிங் நியூஸா போட்டு தள்ளிட்டு நம்முடைய நியாயமான தேவைகளையும் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளையும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களையும் நம்ம சுத்தமா இருக்கடிச்சுருவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வீடியோ எடுக்கிறன்னைக்கு ஒரு என்கவுண்டர் நடந்திருக்குது. 10 வழக்குகள் கொண்ட ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டு இருக்குது காவல்துறை. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது இல்ல? ஆமா, அந்த அளவுக்கு ஊடகமானது நம்முடைய திசை திருப்பி நம்முடைய மண்டைய கழுவி திமுக மாதிரி மொழிக்கும் இனத்துக்கும் மாநிலத்துக்கும் மாநில உரிமைக்கும் அதோடு நம்முடைய கலாச்சார பண்பாடு நிகழ்வுக்கும் மதசார்பின்மைக்கும் நம்முடைய ஒற்றுமைக்கும் பாடுபடக்கூடிய கட்சி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சிக்கர் ஒட்டி நம்மளை எப்படியாவது திமுக மீது பாசம் கொள்ளுகின்ற அளவுக்கு நம்ம மூளையை கழுவுகின்ற வேலையை தான் ஊடகம் பார்க்குது. ஊடகத்துக்கு நீதி, நேர்மை, நடுநிலைத்தன்மை, உண்மையை பேசணும் என்ற எண்ணமே கிடையாது. நாங்கள் நடுநிலை டிவி என்ற அடிப்படையில் டிவியை தொடங்கிட்டு திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காக தான் இவங்க மீடியா தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இவற்றுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் இருந்தா போதும், எதை வேண்டுமானாலும் பிரபகாண்டா பண்றது தான் இந்த டிவியுடைய நோக்கமா இருக்குது. அதனால தான் மக்களுக்கு உண்மை தெரிவதே கிடையாது. ஒரு சில மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் திமுக தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது அதை எதிர்கொள்ளுகின்ற அமைச்சர்களாக இருக்கலாம், இல்ல திமுக நிர்வாகிகளா இருக்கலாம், பதட்டம் அடைகின்றார்கள். ஸோ இந்த பதட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு விட்டாங்களோ என்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் தான் டிஆர்பி ராஜாவுடைய பதட்டத்துக்கும் கனிமொழி அக்காவுடைய பதட்டத்துக்கும் காரணமாக இருந்தது. ஸோ தேர்தல் வாக்குறுதி என்பது ஏமாற்றுவதற்காக திமுக தந்தது, அதை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஒன்று கேட்டா மத்தியில் எங்க ஆட்சி கிடையாது, நிறைவேற்ற முடியாதுன்னு வாங்க. இன்னொன்று கேட்டா மோடி அரசாங்கமானது எங்களுக்கு தேவையான நிதியை தரல, அதெல்லாம் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது மீண்டும் ஏதாவது கேட்டீங்கன்னா ஆளுநரை கொண்டு முட்டுக்கட்டை போடுறது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு எனக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க.
கலைஞர் எதிர்கொள்ளாதது, ஜெயலலிதா எதிர்கொள்ளாதது, எம்ஜிஆர் எதிர்கொள்ளாதது, அண்ணா எதிர்கொள்ளாத எல்லா பிரச்சனையும் நான் இப்ப எதிர்கொண்டேன், அதை மீறி தான் இத்தனை சாதனை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ மாவீரன் போல நம்ம முதல்வர் பேசுவார். இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது, அந்த மாநிலத்துக்கெல்லாம் இல்லாத புறக்கணிப்புகள், இல்லாத அழுத்தங்கள் நம்ம முதல்வருக்கு மட்டும் எங்கிருந்து வந்தது? என்ன இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டுமா ஆளுது? மற்ற கட்சிக்காரன் ஆள்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து மோடி மீது பழி போடாத போது இவர் மட்டும் நான் மோடி மீது பழி போட்டு தப்பிக்கிறாரு. ஏன்னா கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை. சோசியல் மீடியா காலத்துல எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ யாரையாவது ஒருத்தர் கை காட்டணுமா இல்லையா? அதுக்கு பலியாட ஆவறது மத்திய அரசாங்கம், மோடியும் அமித்ஷாவும் மட்டும்தான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வராது. ஸோ இந்த உண்மைகள் தெரிந்து விடுமோ என்பதனால தான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கின்ற போது இந்த ஆட்டத்தை வந்து கலைச்சிடணும் அப்படின்னு நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் ஆசைப்பட்டாரு. இருந்தாலும் அந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் செம வைரல். அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். நீங்க சொல்லுங்க இப்போ டிஆர்பி ராஜாவுடைய பதட்டம் எதனாலன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.